Hi friends, இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா IFB டாப் லோடில் டோர் லாக் செட் வந்து உடஞ்சிருக்கு. அதனால் மிஷின் ரன் ஆகிறதில்ல. கஸ்டமர் நம்மக்கிட்ட சொன்ன கம்ப்ளைண்ட் என்னென்னா, மிஷின் வந்து வெறும் பீப் சவுண்டு மட்டும்தான் வருது, பட் ரன் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ஒரே ஒரு இதுதான், பீப் சவுண்டு எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா டிஇ எரர்னால் வரும். டிஇ எரர் அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா? டிஇ எரர்னால் டோர் எரர்னு அர்த்தம். டோர் லாக் செட்டோ இல்லை டோர் லாக்கோ இல்லை டோர் சென்சாரோ எது போயிருந்தாலும் நமக்கு வந்து டிஇ எரர் தான் நமக்கு வந்து டிஸ்பிளேயில் மென்ஷன் ஆகி காமிக்கும். ஆனால் இந்த மிஷினில் டிஸ்பிளேயில் மென்ஷன் ஆகலை. இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து ரெண்டு சொல்யூஷன் இருக்குது. ஒன்று வந்து டோரோட லாக் செட்டு மாற்றுறது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டோருக்கு வர ரெண்டு கனெக்டிங் ஒயரை மட்டும் ஜாயின் பண்ணோம்னா மிஷின் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு சொன்னது நம்ம காசு செலவு பண்ணுற மெத்தேடு. செகண்டு சொன்னது ₹1 செலவு இல்லாமல் நம்ம எப்படி மிஷின் ரன் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பின்னாடி பேக் சைடை மட்டும் கழட்டினா போதும். அந்த ஒரு லைன்லேயே நம்ம கழட்டிட்டோம்னா உள்ளே வந்து டோர் சென்சார் முன்னாடியே இருக்கும். வாங்க காமிச்சு கொடுக்குறேன். மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் எதனால் வரும்னா, ஒன்று டோர் சென்சார் வந்து போயிருச்சுன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அப்படி இல்லைன்னா டோர் லாக் உடஞ்சிருந்தாலும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோர் லாக்கு தான் உடஞ்சிருக்கு. டோர் லாக் உடஞ்சிருக்குன்னா டோர் செட்டுவே நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். அது வந்து கொஞ்சம் தேவையில்லாத செலவு. கஸ்டமர்கிட்ட டேரெக்டாக ஓடுற மாதிரி பண்ணி கொடுத்தா போதுமான்னு கேட்டேன். அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து அந்த 2 ஒயரை மட்டும் ஜாயின் பண்ணோம்னா போதும். அந்த 2 ஒயர் பார்த்திங்கன்னா அங்கே ஓரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நமக்கு வந்து சென்சார் ஒயரு. இந்த 2 சென்சார் ஒயரையும் நம்ம வந்து டைரக்ட் பண்ணுறது மூலிமா மிஷின் ரன் ஆகும். இந்த 2 ஒயரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோர் சென்சாரோட ஒயரு. டோர் சென்சார் வந்து அதுதான் டோர் சென்சாரு. இந்த டோர் சென்சாரில் 2 ஒயர் கொடுத்துருப்பாங்க. மேலே ஒரு கனெக்டிங், கீழே ஒரு கனெக்டிங். இந்த 2 கனெக்டிங்கையும் தனியாக எடுத்துகிட்டு அதை 2ஐயும் ஒன்றா ஜாயின் பண்ணிட்டுருணும். அவ்வளோதான் கான்செப்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஒயரையும் நம்ம வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணி டேப் சுற்றி விட்டோம்னா மிஷின் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த 2 ஒயரும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒயர் தான். அதனால் நமக்கு வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வந்துட்டு நியூட்ரியும் ஃபேஸையும் ஜாயின் பண்ணும் போது தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகும். ஃபேஸையும் நீங்கள் ஜாயின் பண்ணும் போது ஷார்ட் சர்க்யூட் ஆகாது. அதே மாதிரி நியூட்ரியும் ஜாயின் பண்ணும்போது ஷார்ட் சர்க்யூட் ஆகாது. அதனால் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் இந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எடுக்கும்போது கஸ்டமர் கொஞ்சம் கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கேட்டு பாருங்கள். எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். டோர் மட்டும் உங்களுக்கு 3 நாள் திறந்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாம் மாட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து செக்கிங் போட்டு பார்த்துடலாம். செக்கிங் போட்டு ரன் ஆகுதா இல்லையான்னு பார்த்துடலாம். இப்போ நான் செக்கிங் போட்டு விட்ருக்கேன், பாருங்கள் ரன் ஆகுதா இல்லையான்னு. ஆனால் டோரை ஓப்பனில் தான் வச்சுருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா டோரை தெரியும் உங்களுக்கு. டோர் ஒன் சைடு உடஞ்சிருக்கு. அதனால தான் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு. வேறு எந்த ப்ராப்ளமே கிடையாது. மிஷின் நல்லபடியாக ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு புரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.